வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சிங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள். போற்றி போற்றி போற்றி
இடனின்று கடை நின்று ஏனென்று கேளாமல் இடனின்று கடை நின்று ஏனென்று கேளாமல் இருப்பதர் உமக்கழக உமக்கழக இருப்பதர் உமக்கழக உமக்கழக சரி யார் எங்க ஐயாவோட திருவிழா யார் திருவிழா யார் திருவிழா இன்று பங்குனி உத்திர திருவிழாவான ஆமா பங்குனி 3ஆம் செவ்வாய் அன்று 3ஆம் செவ்வாய் அன்று அப்பா 18ஆம் படி கருப்பசாமி எங்க ஐயா ஏப்பா 18ஆம் படி கருப்பசாமி கோவில் சாமி ஆமா ஆமா நேற்றைய பொழுது சாஸ்தாவை பிறவி செய்தோம் ஆமா நேத்து தாத்தாவை பிறவி செஞ்சோம் அடுத்துக்கு யாரு பிறவி செஞ்சோம் அதுக்கப்புறம் நம்ம சங்கிலி பூதத்தார பிறவி சங்கிலி பூதத்தார் வெள்ளக்கல் பூதத்தாரை பிறவி செய்து ஆமா இன்றைய பொழுது இப்பொழுது சரி பன்றி மாடசாமி ஓ பன்றி மாடசாமிக்கு பிறவி செய்யணும் மாடசாமி அது ஒரு மணி நேரத்துக்குள்ள சீக்கிரம் ஷார்ட்டா பிறவி செய்யணும் கண்டிப்பாக ஆமா அப்படி இருக்கக்கூடிய நையாவான பன்றி மாடசாமி கதைகளை பாட இந்த நல்ல நேரத்திலே ஆமா இந்த சிறப்பான மேடையிலே இந்த சிங்கார மேடையிலே பாடும் நமக்கு சரி அன்பளிப்பாக பரிசளித்த எனது அன்பு மருமகன் யார் எனது அன்பு குழந்தை யார் கபிலன் திருநெல்வேலி ஓ கபிலன் திருநெல்வேலி ஆமா சரி 100 ரூபாய் 100 லட்சமாக ஆமா பாடும் நமக்கு அன்பளிப்பு தந்து ஆதரவு அளித்திருக்கிறார்கள் ஓ நம்மள ஆதரித்து தந்திருக்காங்க ஆமா சரி ஐயாவோட அருளால இந்த பங்குனி உத்திர திருநாளோட அருளால அவர்கள் எப்படி வாழ வேண்டும் வளர வேண்டும் தெரியுமானே எப்படி வேண்டும் வளர வேண்டும் வளர வேண்டும் வளர வேண்டும் வளர வேண்டும் வாழையடி வாழைய வசலிக்க வாழ வேண்டும் கோபுர கலசம் போல ஐயா குலமிழங்க வாழ வேண்டும் ஐயா சென்ற இடம் பெயர் படைத்து ஐயா சிறப்பாக வாழ வேண்டும் வாழ்வான பொங்க வேண்டும்
வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று சரி நமக்கு அன்பளிப்பு தந்ததற்கு வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு எனது ஐயாவான பண்டிமாட சாமியின் கதைகளை பாட. ஆமா பண்டிமாட சாமினா சும்மாவா? சும்மா இல்ல ஆமா ஆமா. யாரு சைவ பெருமாள் இல்ல? ஓ அது பெருமாள் சைவ பெருமாள் ஆமா. பண்டிமாட சாமியில நிறைய கதைகள் இருக்கு. இப்ப பண்டி மாடல்ல அந்த பண்டி மாட வேற இந்த பண்டி மாட வேற. ஆமா ஆமா. ஊட்டுப்பாடு படுக்கிற பண்டி மாட வேற, அது வேற இது சைவ படம் பண்டி மாட, சைவ படப்பு. ஆமா ஏன்னா பண்டி மாட சாமி என்று சொன்னாரு. என்ன என்னைக்காவது நமக்கு அந்த கதை வரும். ஆமா அது எப்பமாதான் வரும். எப்பமாவதுதான் மாடன் இல்ல, அது ஒரு மாடன் தானே. ஆமா ஆமா. அது சாதாரண மாடம் கிடையாது. சரி வராக அவதாரத்தில் வந்தவராக. ஓ அது பராக அவதாரத்துல வந்தது. ஆமா சரி. அப்படி இருக்கக்கூடிய வேளையில பண்டி மாட சாமியின் கதைகளை பாட 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 ஐயா மாடனோட கதைகள் பாட மாடனோட கதைகள் மாடன் கதைகள் கல்லை மகளே மகளை எடுத்து வந்தார்கள் வெள்ளை செயல் கதைகள் பாடு வெள்ளை செயல் கதைகள் பாடு வினை செய்தால் வந்தார்கள் சங்கீலி நீ சபையதிலே அருள் வெள்ளக்கல்ல பூதத்தார் எம்மனதில் நின்றார்கள் ஆனழக சின்னத்தம்பி சிறுமிக்கினே அருள் மாடனுக்கு மாடனையா தலவாய் மாடன் நல்பொழிவா 21 தெய்வங்களும் எங்கள் முன்னே நங்கையம்மா குணமுடனே செண்பக தேவி அம்மா சந்தோஷமா வந்தார்கள். தேவியம்மா சந்தோஷமா வந்தார்கள். பாடும் எங்கள் முன்னை வந்து பணிபுடனே அருள் புரிவார். பாடுமே முன்னே வந்து பணிபுரிய அருள் புரிவார். பன்றி மாடனார் பன்றி மாடனார் பௌசுடனே அருள் புரிவார். மாடசாமி கதைகளை பாட 21 தெய்வங்களும் 63 பந்திகளை எங்கள் முன்னே வந்தருள வேண்டும் ஐயா. ஆதிவள்ளே கைலாசத்தே கைலாசத்தில் பகவானும் பார்வதியோ சுடனை கொலுவிருந்தார். ஆண்டவனும் பகவான் 7-16 புவனங்களை தான் படைத்தார். படைத்த இடமதிலே ஜீவன்களை
நான் படைத்த அந்த பொண்ணு வெள்ளை கைலாசத்தில் யாரு யாரு குலவிருந்தா 30 தேவர்களும் மகரிருந்தா அலைக்கோட்டு முனிவர்களும் குலவிருந்தா நந்தி தேவர் குலவிருந்தா தோன்றிய பொன்னவள்ளி கைலாச பர்வதத்திலே ஆமா யார் யாரெல்லாம் மகள் விருந்தார்கள் யார் யாரம்மா ஆண்டவனும் அம்பிகையானப்பட்ட என் தாயான பார்வதியானவள் ஆமா அங்கே அழைக்கிடம் கொலிவிருக்கக்கூடிய வேளையில அங்கே தேவாதி தேவர்கள் 33 தேவர்களும் மகர்ஷிகளும் ஆமாம்மா அங்கே மகிழ்ச்சியோட கொலிவிருக்கக்கூடிய வேளையிலே 14 புவனங்களையும் நான் படைத்து ஆமா அங்கே படைத்து ஒரு உலகத்திற்கு ஓரறிவு ஜீவன் முதல் 6 அறிவு ஜீவன்களை தான் படைத்து ஆண்டவராகப்பட்ட சிவபெருமானானவர் என் தாயான பார்வதியிடம் அங்க அழகாக கொலுவிருக்க அந்த பொண்ணு வெள்ளி கைலாச பர்வதத்திலே இன்னும் யாரு கொலுவிருக்கிறீர்கள் வைகுண்டம் தன்னதில்லை வைகுண்டம் தன்னதில்லை மாயவன லட்சுமியோ மகிமையோடு கொலுவிருக்க மகிமையோடு கொலுவிருக்க என்ன என்ன நடக்குது பிரம்மலோக பட்டணத்தில் பிரம்மனு சரஸ்வதியோ பெருமையோடு பெருமையோடு பிரம்மலோக பட்டணத்தில் நன்னதிலே மாயவனார் லட்சுமியும் அங்கே மகிழ்ச்சியோடு கழிவிருக்கக்கூடிய வேளையில் பிரம்மலோக பட்டணத்தில் பிரம்மனும் சரஸ்வதியும் அங்கே பெருமையுடன் கொலிவிருக்கக்கூடிய வேளையிலே என பண்டி மாடசாமிய நம்ம சீக்கிரத்துல பிறவி செய்ய வேண்டும் 1 மணி நேரத்துக்குள்ள பிறவி செய்யணும் கண்டிப்பாக சரி அப்படி இருக்கக்கூடிய வேளையிலே அங்கே கைலாய பர்வதத்திலே பகவானும் பார்வதியும் கொலிவிருக்க இந்த லோகத்திலே பகவான் பார்வதி என்ன செய்தாங்க காக்கும் கடவுள் சரி அழிக்கும் கடவுள் சிவபெருமான் ஓ காக்கும் கடவுளும் அவர்தான் அழிக்கும் கடவுளும் அவர்தான் பிறப்பு இறப்பு என்பது அவருக்கு கிடையாது ஆமா ஆமா உண்மைதானே அதே போல வைகுண்ட லோகத்திலே மாயவனார் லட்சுமியானவர் என்ன செய்கிறாரு என்ன செய்தார் மக்களுக்கு என்னது வினைகளை தீர்க்கும் அடுவர் ஆமா படைக்கும் தொழிலான பிரம்மதேவன் செய்து கொண்டு வருகிறார் ஓ அவர்தான் பிரம்மதேவன் ஆமா அவருக்கு வேலை படைக்கும் தொழில் சரி விஷ்ணு பகவானுக்கு பெருமாளுக்கு என்ன வேலை அவருக்கு என்ன வேலை காக்கும் தொழிலை செய்து கொண்டு வருகிறார் அவர் காக்கும் தொழில் ஆமா சரி படைக்கும் தொழில் பிரம்மாவிற்கும் ஆமா காக்கும் தொழில் யாருக்கு விஷ்ணுவுக்கும் சிவபெருமானுக்கு அழிக்கும் தொழில் ஆமா அவருக்கு அழிக்கும் தொழில் கண்டிப்பாக சூப்பரான தொழில் தான் சூப்பரா தானே ஆமா அதாவது காக்கவும் அழிக்கவும் தெரியும் அதுக்காண்டி அப்படி கிடையாது என்ன காத்தலும் அழித்தலும் நோக்கலும் இறைவன் செயல் ஓ இறைவன் செயல் படைத்த உயிரினங்களுக்கு பிறப்பு இறப்பு என்பது எல்லாருக்குமே வாய்ந்ததுதான் உண்டு தானே ஆனால் தேவாதி தேவர்களுக்கும் சரி சிவபெருமானுக்கும் பிறப்பு இறப்பு என்பதே கிடையாது அப்படி இருக்கக்கூடிய வேளையில அந்த ஆதி வெள்ளை கைலாச பர்வதத்திலே அந்த நல்ல வேளையில என்ன நடக்கும் நல்ல வேளையில அதே வெள்ளை கைலாசத்தில் பகவானும் பார்வதியும் இருக்கும் அந்த வேளையில தேவதி தேவர்களும் இந்திரனும் கொலிவிருக்க அந்த நல்ல வேளையில வைகுண்டம் தன்னதிலும் பிரம்மலோகம் தன்னதிலும் என்ன நடக்குதா என்ன நடக்கும் அந்த லோகம் இடமாது
பிரம்மலோக பட்டணத்துல பிரம்மன் சரஸ்வதி இருக்க. ஆமா விஷ்ணுவும் வைகுண்ட லோகத்துல இருக்காரு. ஏன்னா அந்த இடத்துல ஒரு பிரச்சனை வந்தாதான் கலகம் வந்தாதான் ஆமா யார் பெரியவங்க யார் சிறியவங்கன்னு தெரியும். யார் பெரியவங்க யார் சிறியவங்கன்னு நம்ம பார்க்கணும்ல. மகாசன சபை கூடுகின்ற தேவாதி தேவர்களுக்கெல்லாம் தலைவர் யாரு? யாரு? இந்திரன். ஓ இந்திர தேவர் சபை கூடும் பொழுது உடனே பார்த்தார், படைக்கும் தொழிலாகப்பட்ட பிரம்மதேவன் வந்திருக்கிறார். காக்கும் கடவுளான விஷ்ணு பெருமான் வந்திருக்கிறார். இரண்டு பேருமே இருக்கக்கூடிய வேளையிலே என்ன நடக்கிறது அங்க போட்டு? என்ன நடக்குது? படைக்கும் தொழிலான நான் பெரியவரா நீ பெரியவரா? நான் பெரியவரா இல்ல நீர் பெரியவரா? நீர் பெரியவரா? லேசா சின்ன ஒரு தூசி பட்டாதான் போதுமே. உண்மை அதுதானே? உடனே பார்த்தார், அந்த வேளையில பிரம்மனும் சர விஷ்ணுவும் என்ன செய்கிறார் தெரியுமா? நல்ல வேளையில கூடும் போது பிரம்மாவும் விஷ்ணுவும் யாரு என்று பெரியவர் யாரு என்று பெரியவர் இட்டு நின்றல்லவோ. என்ன தெரியுமானே? யாருக்கு யாரு போட்டின்னு வந்தா அந்த இடம் நல்லா இருக்குமா? ஏப்ப யாருக்கு யாரு போட்டி இருந்தா ரொம்ப நல்லா இருக்குமா? நல்லாவே இருக்காது. அதாவது மனுஷங்க வாழ்வுங்கிறது சந்தோஷம் தான் இருக்கணும். சந்தோஷம் தான் இருக்கணும். நான் பெரியவன் நீ பெரியவங்க ஆக இருக்க கூடாது. இருக்க கூடாதுல்ல. முதல்ல இருக்கிற நொடியில சந்தோஷமா இருக்கணும். சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அவன் இருக்கல நம்ம ஆறு பேரும் சந்தோஷமா இருந்தாதான் நல்லா சந்தோஷமா இருக்கும். முன்னாடி இருக்க முகம் முழிச்சு முக சிரிச்சாப்புல இருந்தா தான் பின்னாடி இருக்க மூதையவே சிரிக்குவோம். முன்னாடி சிரிக்காம இருந்தா பின்னாடி மூதையை அழுதுகிட்டு இருக்கோம். ஆமா அதனால நம்ம முன்னாடி சிரிச்ச முகமா இருந்தா தான் சிரிச்சுக்கிட்டே இருக்கியா? அப்படி இருக்கும்போது படைக்கும் தொழிலாகப்பட்ட பிரம்மதேவருக்கும் விஷ்ணு பெருமானுக்கும் அங்கே போட்டி யார் பெரியவர் என்று. படைக்கும் தொழிலாகப்பட்ட பிரம்மன் பெரியவரா நான் பெரியவரா இல்லை காக்கும் தொழிலாகப்பட்ட விஷ்ணு பெரியவரா அவர் பெரியவரா என்று சொல்லும் பொழுது அந்த வேளையில் என்ன நடக்கிறது தெரியுமான? அந்த நல்ல வேளையில இந்த சிங்கார மேடையில் இந்த சிங்கார மேடையில சிறப்பான மேடையிலே நமது வில்லிசையை பாராட்டி வீராட்டி யாரு விளையாடு விளையாட இருக்க பயம் இல்லை என்று இருக்க என்ன இருக்கு விளையில் அக்கா வாங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷம். வேலையில் இருக்க பயம் இல்லை ஐயா. வேலோடு விளையாட மயிலோடு வந்தாட அது முருகப்பெருமானுக்கு வெள்ளி வேலை சாத்து வந்தாட. சரி இந்த முருகப்பெருமான் வெள்ளி வேலையில எப்படி இருப்பாரு? எப்படி இருப்பாரு தெரியுமா? 18ஆம் படி மேலவாசல் வடக்கு வாசல் 18ஆம் படி கருப்பனின் அருளோடு அருமை அண்ணன் யாரு?
அருண் பாலகிருஷ்ணன் அண்ணன் தூத்துக்குடி. ஆமா ஆமா தூத்துக்குடி திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு அதே போல பெரிய முன்னோர்களின் ஆத்மா சாந்தி அடையதுக்கும் முன்னோர்களின் அனுக்கிரகத்தாலையும் சரி வெள்ளிவேல் என்பது சமர்ப்பிக்கப்படுகிறது. 38 வருடங்களுக்கு பிறகு அந்த வெள்ளிவேலானது முருகப்பெருமானுக்கு இப்பதான் போக போகுது. அந்த வெள்ளிவேல் எப்படி போகும் தெரியுமா? குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாடும், குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாடும், குவிந்ததெல்லாம் பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம், குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அந்த குவிந்ததெல்லாம் பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம், குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம். தாங்கிக் கொண்டால் ஏந்தி கொண்டால் முருகன் பெருமானை, தாங்கிக் கொண்டால் ஏந்தி கொண்டால் முருகன் பெருமானை, குமரனுக்கு கொண்டாட்டம், குமரனுக்கு கொண்டாட்டம். உருகி சொல்லுங்கள் முருகனின் பெருக செய்யுங்கள் முருகனின், உருகி சொல்லுங்கள் முருகனின் பெருக செய்யுங்கள் முருகனின் ஊரே. வேல் முருகா வெற்றி வேல் முருகா, வேல் முருகா வெற்றி வேல் முருகா. சந்தன பூசுங்கள் குங்குமம் சூடுங்கள், சந்தன பூசுங்கள் குங்குமம் சூடுங்கள், அழகர பாடுங்கள் அருமுக நாடுங்கள், அழகர பாடுங்கள் அருமுக நாடுங்கள். கந்தனுக்கு வேல் வேல் முருகனுக்கு வேல் வேல், கந்தனுக்கு வேல் வேல் முருகனுக்கு வேல் வேல், கந்தனுக்கு வேல் வேல் முருகனுக்கு வேல் வேல், கந்தனுக்கு வேல் வேல் முருகனுக்கு வேல் வேல். வேல் முருகா வெற்றி வேல் முருகா, முருகா வெற்றி வேல் முருகா. அண்ணனோட வேலானது சிறப்பான முறையில கருப்பவாசலர் அருளோட சங்கிலி பூதத்தால் அருளோட கண்டிமாட சாமியின் அருளோட வெள்ளக்கல் பூதத்தார் அழகு பிள்ளை சின்ன தம்பியின் அருளோட அந்த வேல் எப்படி போக வேண்டும்? வேலோடு வளர வேண்டும், வளர வேண்டும், வளர வேண்டும், வளர வேண்டும், அண்ணன் குடும்பம் வாழ வேண்டும், வளர வேண்டும். பான பொங்க வேண்டும், சுடனை வாழ வேண்டும், இந்த இடம் பெயர் புகழனை வாழ வேண்டும், வேலோடு மயிலாட முருகனோட வேலோட வயலோட பெருமானின் அருளோட அண்ணனது குடும்பத்தார்களும் குலங்களும் வேல் கொண்டு வளர வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். வேளையில யார் பெரியவர், நீ பெரியவரா நான் பெரியவரா என்று கேட்கும் பொழுது பார்த்தார் சடமுடிநாதன். சடமுடிநாதன் எப்படி இருக்கிறார்? எப்படி சடமுடிநாதன் எப்படி இருக்கிறார்? கைலாய பர்வதத்தில் வாரம்மா பிரம்மதேவன் வருவார், வருவார் இடமாதிரி என்ன என்ன சொல்லுவார் அந்த நல்ல வேளையிலே. ஆண்டவரே பகவானே அத்தா என்ன அத்தா என்னம்மா பாருங்க
சொல்லு. இவர் பிரம்மா என்ன சொல்லுதாரு? சொன்னாரு? படைக்கும் தொழில் நான் தான் பெருசு அப்படிங்காரு. அவன் நான் தான் பெருசுங்காரு. நான் காக்கும் தொழிலானவன் நான் தான் பெருசுங்க. அவர் காக்கும் தொழில் நான் தான் பெருசுங்க. உங்களோட வேலையில எந்த வேலை பெருசு? எது பெருசு எது சிறுசுன்னு இப்ப நீர் தான் சொல்லி ஆகணும். படைக்கும் தொழிலை விட காக்கும் தொழில் கஷ்டமானதானே? ஆமா ஆமா, காக்கும் தொழில் எல்லாத்தையும் காக்கணும்ல. உண்மைதானே? படைக்கும் தொழில கூட ஈஸியா படைச்சிடலாம். அவங்கள காக்கணும்ல. காக்குற தொழில் கஷ்டமான தொழில் தானே? கஷ்டம் தான். அப்ப காக்கும் தொழில் தானே பெரியது என்று சொல்கிறார் விஷ்ணு பெருமான். சரி. ஆனா என்ன பிரம்மதேவன் செய்யறாரு? என்ன காக்குற தொழில் கூட கஷ்டம் இல்ல. ஆமா. ஆனா ஒரு உரு பிடிக்கிறது, ஒரு உருவாக்கு உயிர் கொடுக்கிறது என்பது எவ்வளவு பெரிய கஷ்டமான விஷயம். இப்ப ஒரு உயிரை வந்து உருவம் படைக்கிறது பெரிய பெரிய கஷ்டம் இல்ல. ஆமா. அது ஒழுங்கா செஞ்சா உயிரை உண்ட உலகிற்கு அனுப்பது நான் தானே பெரியவன். ஆமா என்று சொல்லும் பொழுது அந்த நல்ல வார்த்தை ஆண்டவரும் பகவான் அருமையா பிரம்மதேவ அருமையா எந்த நாட்டை சொல்ல பெரியவர் சிறியவர் பாகுபாடு வேண்டாம். விஷ்ணு பகவான் வாங்க, நீங்க அவரு பெரியவர் இவரு பெரியவர் பாடுபடுண்டாம். ரெண்டு பேரும் சரி. அவங்க தொழில் அவங்க தொழில் பெரியதுதான். அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க பெரிய அவங்க தொழில் உயர்ந்ததுதான். ஆமா ஆமா. அதனால நீங்க பாகுபாடு பார்க்காதீங்க. சரி. அப்படி என்றால் நான் ஒரு திருவிளையாடல் நடத்துகிறேன். நடத்தும். என்ன நடத்துன்னு தெரியுமா? என்ன ஐயா? என்னமா? பிறப்பு இறப்பு என்பது அப்பதான் எல்லாத்திலும் இருக்குது. உண்டு. பிறப்பு இறப்பு எல்லாமே காக்கல் அழித்தல் பிணைத்து கலைகளும். படைத்தல் தொழில் காத்தல் அழித்தல் மூன்று கலை செய்தது நான் தான், சிவபெருமான் தான். ஆமா. அப்ப உங்க ரெண்டு பேரோட பெருசு யாரு? நீதான். நான் தான். ஆமா. அப்படி என்றால் எனது சட்டை முடியில் உள்ள அடிமுடியை, சரி, எனது சடை முடியில் அடிமுடியை யார் காண்கிறீர்களோ அவர்கள் தான் உலகத்திலே பெரியவர் என்று சொன்னார். அந்த நல்ல வார்த்தை கேட்டு நல்ல வார்த்தை கேட்டு சடமுடிய சட்டை முடிநாதன் ஐயா சட்டமுடிய சிவபெருமான் சடமுடியை வைத்து விடுகிறார் ஆண்டவர் சிவபெருமான். ஆமா. சிவபெருமானுடைய சடமுடியோட நுனியை யாரு காராங்களோ அவங்கள தானே பெரியவங்கன்னு சொன்னாங்க. ஆமா. அப்ப என்ன செய்தாரு? பிரம்மதேவரோட வாகனம் என்ன வாகனம்? அன்னப்பச்சி வாகனம் அல்லவா? அன்னப்பச்சி. இவரோட அடிமுடி எது என்று பார்ப்போம் என்று சொல்லி அவர் எப்படி வருகிறாரு? எப்படி? அன்னப்பச்சி வாகனத்தை பிரம்மன் சடமுடிய தேடி சடமுடிய தேடி அன்னப்பச்சி வாகனத்தை சடமுடியை தேடிக்கொண்ட அன்னப்பச்சி வாகனத்தில் யார் ஓடுகிறார்? பிரம்மதேவனானவர் சடமுடியை காண ஓடுகிறார். சடமுடியை காண வராரு. இந்த விஷ்ணுவுக்கு முன்னாடி நான் தான் பார்க்கணும். அவர் நான் தான் பார்க்கணுங்க. பிரம்மதேவனுக்கு முன்னாடி சொல்லும் பொழுது அவர் நான் தான் பார்க்கணும். இந்த சிங்கார மேடையிலே சிறப்பான அலங்கார மேடையிலே பாடும் நமக்கு ஆதரவாக அன்பளித்த யார் அருமை தாய்க்குளம் அன்பளிப்பு செய்த யார் ரூபாயை 100 ஒரு லட்சமாக வழங்கிய எனது அருமை தாய் யாரு? உனக்கு தாய் திருமலை கோவில் அவையாரம்மா. ஓ அவையாரம்மா, அது உனக்கு அம்மா. ஆமா, எனக்கு பாட்டி. அதாவது நானும் எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன், அக்கா அக்கான்னு சொல்லியிருக்கேன். ஆனா அக்காவுக்கு அவையாருங்கிறது எனக்கு இப்பதான் தெரியும். ஆனா அவங்க அம்மான்னு சொல்றதுக்கு முன்னாடி நான் அம்மான்னு சொல்லிட்டேன். நீ அம்மான்னு சொல்லிட்டியோ? ஆமா. இதுதான் கடவுளோட அனுக்கிரகங்குது. முன்ன கேட்டியே யார என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு கடவுள் நமக்கு அறிவுறுத்தி வைப்பாரு. முன்ன கேட்டியே அம்மான்னுட்ட. ஆமா, முன்ன கேட்டி அவையார் அம்மானா சாதாரண அம்மா கிடையாது. அப்படிதானே பாப்பா? அவையார் பாட்டி கேள்விப்பட்டிருக்கியா? ஆமா. அவையார் பாட்டி எங்க இருப்பாவ? அவையார் பாட்டி நிலாவுல இருப்பாவ. நிலாவுல இருப்பாவ. நிலாவுல அம்மா இருப்பாங்க. அவையார் பாட்டி எங்க அம்மா சொல்லி தந்தது நிலாவுல இருக்காங்க தான் சொல்லி. ஓ அப்படியே? ஆமா, அவையார் பாட்டி நிலாவுல இருக்காங்க. பிறகு
அப்படி இல்ல நிலாவில இருக்காங்க பயர்பட்டி. பயர்பட்டி எங்க இருக்காங்க? நிலாவில இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது 100 ரூபாயை 101 லட்சமாக கொடுத்த யாரு? அவ்வையார் அம்மா. தாய் அவர்கள் எப்படி வாழ வேண்டும் தெரியுமானே? எப்படி வாழ வேண்டும், வளர வேண்டும், வையகமோ 100 கோடி வாழ வேண்டும், வளர வேண்டும், வையகமோ 100 கோடி. 18ஆம் படி கருப்பு அருளோட வாழ வேண்டும், 18ஆம் படி கருப்பு அருளோட வாழ வேண்டும். நோய் நொடி இல்லாத நின் வாழ்வை வாழ வேண்டும், நோய் இல்லாத 100 ஆண்டு வாழ வேண்டும். பான பொங்க வேண்டும், பௌசுடனே வாழ வேண்டும், பான பொங்க வேண்டும், பௌசுடனே வாழ வேண்டும். சங்கிலி பூதத்தார தலகோட வாழ வேண்டும், சங்கிலி பூதத்தார தலகோடனே வாழ வேண்டும். வாழ வேண்டும், வளர வாழ வேண்டும், வளர சடமுடிநாதனை பார்க்கிறதுக்காக என்ன சடமுடிநாதனை அடிமுடியை பார்ப்பதற்காக அன்னப்பச்சி வாகனத்தில் பயிர் செல்கிறார் பிரம்மதேவனானவர். விஷ்ணு எப்படி போறாரு? எப்படி விஷ்ணு அப்படியே பூமியில அவர் அடமுடி எங்க இருக்கு கீழே உழைச்சி விட்டுருக்காரு. எந்த இடத்துல போய் பார்க்கலாம் அவர் அடமுடிய எங்க இருக்கு என்று சொல்லும் போல விஷ்ணு பகவான் எப்படி வருகிறார் தெரியுமா? கண்ண பீரான் வாராரையா வாராரையா
என்ன என்ன மாட ஐயா என்ன வாக்கு வர அனைத்து வரங்களையும் கொடுத்து ஆமா பூமாதேவியாக வந்து வந்து தாயாக பார்வதி தேவி கிண்டி தேவியாக அவதரித்து ஆமா ஏன்னா அடிமுடியை காணும் பொழுது ஆமா பன்றி போல முகம் மாறி இருந்ததால சரி அந்த பன்றியானது எப்படி போவோம் எப்படி மண்ணுக்குள்ள புதைந்து தானே போவோம் ஆமா அந்த கொம்பு ரெண்டு ஒடியும் பொழுது உதிரமத மாறி வந்தார் மாடனோட அம்சத்தில் பிள்ளை பெருமா
ஆமா. இது ஐயாவான பண்டி மாடசாமி ஆமோ. பண்டி மாடசாமி வந்து வராக அவதாரமாக ஆமா. என் தாயான பூமாதேவியும் ஆமா. கண்டிகா தேவியாக பார்வதா தேவி வந்து அவதரித்து சரி. பண்டி மாடசாமியாக